எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றியுள்ள ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னா ஃபேஷியல் எப்பிலேட்டட் த்ரெட் எப்பிஸ்டிக். இதுதான் அந்த ப்ராடக்ட். இதை பற்றியுள்ள ரிவ்யூவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். என்னமா நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றியுள்ள ரிவ்யூவும் டெமோவும் நம்ம பார்க்கலாம். எதுக்காக இதை யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இது இந்த டூலுக்கு பேரை ஃபேஷியல் எப்பிலேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட லேடிஸோட முகத்துல உள்ள அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்றதுக்குள்ள டூல் தான் இது. இந்த டூல் மென்னுக்கு யூஸ் ஆகாது, லேடிஸுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். முகத்துல உள்ள வேண்டப்படாத ஹேரை ரிமூவ் பண்றதுக்கு உள்ளது. இது ஒரு சிலருக்கு லேடிஸுக்கு ஹேர் க்ரோத் முகத்துல ரொம்ப கம்மியா இருக்கும், சின்ன சின்ன முடியா இருக்கும், பேபி ஹேரா இருக்கும். அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு நல்ல அதிகமான ஹேர் க்ரோத்தா இருக்கும், நல்ல திக்கான ஹேரா, ரொம்ப நல்ல லாங்கா அப்படியெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அவங்களும் இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்களோட ஹேரை ஃபேஸ்ல உள்ள ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் கிளப் ஃபேக்டரியிலேருந்து வாங்கினேன். இது எனக்கு 140 ருபீஸ் கிடைச்சது, 140 ரூபாய்க்கு இது எனக்கு கிடைச்சது. வேற நீங்க வெப்சைட்ல வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதை விட கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டூல பாத்தீங்கன்னா சைட்ல 2 பிளாஸ்டிக்ல இந்த கை பிடிக்கிறதுக்கு உள்ள இடமா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனா இது இப்படி அழுத்தினா அமுங்கு படாது, நல்ல திக்கான பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இன்னும் நடு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இப்படி நம்ம இழுத்தா இழுக்கும், இப்படி வளைச்சா வளையும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றது. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு உள்ளதை நான் டெமோ உங்களுக்கு காட்டுவேன். இந்த டூலை நம்ம யூஸ் பண்ற நேரம் ஃபேஸ்ல இந்த ஹேண்ட் இப்படி பிடிச்சி இப்படி உள் பக்கமா இப்படி திருப்பணும், இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த பொசிஷன் இதுதான். இந்த மாதிரி இப்படி வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டூலை யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ற நேரம் ஸ்லோவா பண்ணணும், அப்பதான் வேரோட புடுங்கி வரும். நீங்க ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா அறுந்து வரும், சரிங்களா? அதனால ஹேர் அறுந்து வரும். அதனால இத வச்சு பண்ற நேரம் இப்படி ஸ்லோவா அப்படி பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும். நீங்க டக்கு டக்குன்னு பண்ணீங்கன்னா இந்த ஹேர் இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? கேப் வருது பாத்தீங்களா? இந்த கேப்ல மாட்டோம். இந்த கேப்புக்குள்ள மாட்டி நம்ம இப்படி பண்ற நேரம் இந்த ஒரு பக்கம் அந்த ஹேரை டைட் பண்ணி அப்படியே வெளியே அப்படி வேரோட இழுத்து எடுத்துரும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணோம். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான நல்ல ஒரு டூல், நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஆனா இது முதல் முறையா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க பண்ணிப்பீங்களான்னு தெரியல, பெயின் எடுக்கும். ஏன்னா இப்ப த்ரெட்டிங் பண்ணி பழக்கம் உள்ளவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். சிலவங்க ஐப்ரோல த்ரெட் பண்ற நேரம் பார்லர்ல ஃபேஸ்லயும் த்ரெட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா முதல் முறையா நீங்க இந்த டூலை யூஸ் பண்ணி முகத்துல ஹேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ணுல இருந்தெல்லாம் தண்ணி எல்லாம் ரொம்ப இதா வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம இந்த டூலை யூஸ் பண்ணி ஹேரை எடுக்கிறது எதுல இல்லைன்னா நம்மளோட உதட்டுக்கு மேல உள்ள ஹேரு, நாடி பக்கம், கன்னம் பக்கம், ஐப்ரோஸ்ல இத யூஸ் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஏன்னா ஐப்ரோஸ்ல நம்ம ஹேர் எடுக்கிற நேரம் ஒரு லைனா அப்படி கரெக்டான ஒரு இதுல எடுப்போம். இதை வச்சு அந்த மாதிரி லைனா எடுக்க முடியாது. ஃபுல்லா நமக்கு சும்மா ஃப்ரீயா உள்ள
ஏரியா மாதிரி அப்படி சும்மா பிளெயினா உள்ள இடத்துல ஃபுல்லா வந்து த்ரெட்டிங் பண்ணி நீட் பண்ணக்கு தான் இந்த டூல் வந்து பெஸ்டா இருக்குமே தவிர ஐப்ரோக்கு இது வந்து யூஸ் ஆகாது. ஓகேங்களா? இனிமே வந்து நம்ம இந்த டூலை வச்சு எப்படி நம்ம ஹேரை ரிமூவ் பண்றதுன்னு உள்ளது டெமோ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்மளோட ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா பவுடர் வந்து நீங்க போடுங்க. பவுடர் எதுக்காக போடுறதுன்னா நம்மளோட வேர்வை ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா அந்த பவுடர் வந்து உறிஞ்சி எடுத்துரும். அப்போ வந்து அந்த ஹேர் வந்து ஈஸியா இந்த எப்பிலேட்டர்ல வந்து மாட்டிக்கும், ஈஸியா வந்து ரிமூவ் ஆகும். நம்ம இந்த வீடியோல காட்டுறது மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி ஹேரை கீழே இருந்து மேல் பக்கமா அப்படியே வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். நான் வந்து டெமோ காட்டியிருக்கிறது மாதிரியே பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கீழ் பக்கத்துல இருந்து மேல் பக்கமா அப்படியே வந்து மெதுவா தான் வந்து மூவ் பண்ணணும். ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடாது. மெதுவா வந்து மூவ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து வேர் பக்கத்துல இருந்தே வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஹேர் எல்லாம் அறுந்து வரும். சரிங்களா? அறுந்து வந்துச்சுன்னா குத்தா குத்திக்கிட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து எடுக்கிற நேரம் ஸ்லோவா அப்படியே எடுங்க. ஓகேங்களா? அப்புறமா கொஞ்சம் வலி இருக்கும், ஆனா வந்து பழகிட்டுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களோட மேல் உதட்டுக்கு மேல் பக்கம் உள்ள எல்லா ஹேரையும் வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாடி பக்கமா உங்களுக்கு ஹேர் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப குட்டி முடிதான், ரொம்ப சின்ன ஹேர் தான். அதையும் வந்து இந்த எப்பிலேட்டர் வந்து சூப்பரா வந்து ரிமூவ் பண்ணுது. எவ்வளவு சின்ன ஹேரா இருந்தாலும் நீட்டா வந்து ரிமூவ் பண்ணிடுது. சரிங்களா? எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கைய வச்சு பாருங்க, எங்கேயாவது குத்தா இருந்தாலும் அந்த இடத்துல திரும்ப வந்து எப்பிலேட்டரை வச்சு பண்ணுங்க. இல்ல ஓகேன்னா அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? இது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா வந்து பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஹேர் growth பொறுத்து. உங்களுக்கான வந்து ஃபர்ஸ்ட் டைமா எடுக்கிறீங்கன்னா சில ஹேர் வந்து இப்போ ஒரு 10 ஹேர்ல ஒரு 6-7 ஹேர் வந்து வேரோட வரலாம், வேரோட ஹேர் வந்து குத்தா நிக்கலாம். அருந்து வந்துச்சுன்னா அப்படி குத்திக்கிட்டு நிக்கும். அந்த மாதிரி உள்ள ஹேரை எடுக்கணும்னா நெக்ஸ்ட் டேயே நீங்க திரும்ப ஒர்க் அந்த எப்பிலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு குட்டி ஹேரா இருந்தாலும் அதுவும் வந்து இதுல கேட்ச் ஆகி இந்த இதுல வந்து மாட்டி வந்துரும். சரிங்களா? இது வந்து நல்ல டூல் தான். ஆனா வந்து கொஞ்சம் நீங்க எப்படி சொல்றது, ஒரு வலி தாங்கிக்கணும், அதெல்லாம் பொறுமையா பண்ணீங்கன்னா இதை உபயோகிக்கும் முறையில தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து நல்ல டூல் தான், ஆனா இது உபயோகிக்கிற முறையில தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா இதை வந்து கிளீன் பண்றது எப்படின்னா, நம்ம இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி இழுத்தா நல்ல லென்த்துக்கு இழுக்கும். இதுக்கு உள் பக்கமா ஒவ்வொரு ஹேரா போய் மாட்டிக்கும். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்க த்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு வேகமா அப்படி ஊதணும். சரிங்களா? அந்த ஸ்ப்ரிங் மேல் பக்கமா அப்படி ஊதுனீங்கன்னா அந்த ஹேர் வந்து வெளியே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு இது எப்பவுமே நீட்டா இருக்கும். ஆனா இதை வந்து வாஷ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து அப்படி ஊதுனா போதும். வேகமா நீங்க வந்து அப்படி ஊதுனா போதும், அந்த ஹேர் எல்லாம் வந்து வெளியே போயிடும். சரிங்களா? நான் இன்னைக்கு பண்ண அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா நீங்க கிளப் ஃபேக்டரில இருந்து வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். வேறையும் வந்து நிறைய வெப்சைட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. இது காமனா கிடைக்கும், அமேசான்ல கிடைக்கும், வேற வந்து பிளிப்கார்ட்ல கிடைக்கும், வேற இதெல்லாம் தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு எங்க இருந்து வாங்க விருப்பமோ அதுல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? நான் இன்னைக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.